மாற்றம் ஒன்றே மாறாதது. there is nothing permanent except changes. இந்த கட்சிக்கு கொள்கையே இல்லைன்னு சொன்னாங்க. இவங்க ஒரு தற்கூரி கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க. இவன் ஒரு கூத்தாடி, இவருக்கு வந்து பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எந்த கட்சியும் அவருக்கு வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி கை கோர்க்கல. இவருக்கும் பெருசாக பொலிட்டிக்கல் பேக்கப் எதுவுமே இல்லை. இவருடைய வீட்டு பிரச்சனையை ரோட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஜனநாயக படத்தை வந்து முடக்கினாங்க. ஓட்டுக்கு இவர் காசு கொடுக்கல. எடப்பாடியில் இவர் போட்ட கேண்டிடேட்டே ஓடி போயிட்டாரு. இப்படி பல பிரச்சனைகள் இருந்தால் கூட மக்கள் இவரை தான் தேர்ந்தெடுத்தாங்க. இவர் தான் எங்களுக்கு சிஎம்மா வேணும் அப்படிங்கிற முடிவை அவங்க எலெக்ஷன் அன்னைக்கு எடுத்தாங்க. ஒரு பெரிய எம்பையர் கீழவே விழ முடியாது அப்படின்னு இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை மாற்ற முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க மக்கள். நேபாளையும் ஸ்ரீலங்காலையும் புரட்சி வெடிச்சது. ஆனால் இங்கே டெமோக்ராட்டிக் கண்ட்ரிங்கிறனால நம்ம ஓட்டு மூலமாக ஒரு புரட்சியை உண்டாக்கியிருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இங்கே ஜெயிச்சது சிஎம்மா ஜோசப் விஜயா இருந்தால் கூட ஆக்சுவலாக ஜெயிச்சது மக்கள் தான். மக்களுடைய டெசிஷன் எதை வேணாலும் மாற்ற முடியும். கீழே இருக்கவங்களை மேலே கொண்டு போக முடியும், மேலே இருக்கிறவங்களை கீழே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். there is nothing permanent except changes. மாற்றம் ஒன்றே மாறாதது. சிஎம் விஜய்க்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். நன்றி.